குட் ஈவினிங், மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? குட் மார்னிங். டீ பிஸ்கெட் எல்லாம் வந்துச்சு எல்லாருக்கும். நல்லா அலர்ட்டா வசனம் கேட்கறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதுல இன்னைக்கு தலைப்பு வந்து இங்கிலீஷ்ல அது பேர் பர்சிஸ்டன்ஸ், தமிழ்ல வந்து விடாமுயற்சி. தமிழ்ல இன்னொரு பழமொழி இருக்கு, இந்த விடாமுயற்சி வச்சு ஒரு வார்த்தை யாருக்காச்சும் தெரியுமா? தொடர்ந்து, அதுக்கு ஒரு பழமொழி மாதிரி இருக்குல்ல, விடாமுயற்சி. சரி, விடாமுயற்சி அந்த விஸ்வரூப வெற்றிக்கு அர்த்தம் என்ன? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நம்ம ட்ரை பண்ணா அது நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு. ஸோ இந்த தலைப்பு வச்சு இன்னைக்கு வசனம் பேச போறோம்னா நீங்க எந்த கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. ஓகே, புதிய ஏற்பாடுல பேச போறோம். புதிய ஏற்பாடுல பேசும்போது மோஸ்டா அது இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பழைய ஏற்பாடுல அந்த டாபிக் வராது. ஸோ டைட்டில் வந்து விடாமுயற்சி. மறுபடியும் சொல்றேன், யாராவது நோட் பண்றீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். கதையோட பேர் வந்து இயேசுவும் சீரோபினிசியம் பெண்ணும். ஜீசஸ் அண்ட் த சீரோபினிஷியன் women. டைட்டிலுக்கு ரெஃபரன்ஸ் வந்து மத்தேயு 15:21-28. மேத்யூ சாப்டர் 15 verses 21. ஒரு நிமிஷம், 21 to 28. ஒரு நிமிஷம் ஸ்லாஷ் போட்டுட்டு மார்க் 7:24-30. அதாவது ரெண்டுமே விரல் வச்சுக்கோம், ரெண்டுமே நம்ம மாறி மாறி படிக்க போகிறோம். மேத்யூ 15:21-28 படிங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே ஒன்றி மற்றபடி அல்லவென்றார். அவர் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையிலிருந்து விழும் துடிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவர் மகள் ஆரோக்கியமானார். தேங்க்யூ. இந்த இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து வந்து யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? யூதர்களுக்காக வந்த ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதுதானே வந்து ஏசையா வந்து ப்ராமிஸ் பண்ணி 800 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அவர் பேரு இம்மானுவேல். இம்மானுவேலோட டிரான்ஸ்லேஷன் வந்து காட் வித் அஸ், ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஜூடாவோட ட்ரைப்ல வரும்போது இவங்க மைண்ட்ல என்ன இருந்தது, ஒரு பெரிய ராஜா வருவார்,
ராஜா வந்து எங்களை வந்து விடுதலை செய்வார் என்ற ஒரு மனநிலையில இருந்தாங்க யூதர்கள். யூதர்கள் யார்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். யூதர்கள் யாருன்னா அந்த யூத ஜூ, JEW யூதர். இவங்க எந்த கோத்திரத்தை இஸ்ரவேல். யூத கோத்திரம். யூதர்கள் வந்து சதர்ன் கிங்டம், அதாவது கீழ ராஜ்யம் இருக்க ஒரு சவுத்னா தெற்கா வடக்கு. வடக்கு வடக்கு ராஜ்யம் உள்ள ரெண்டு ரெண்டு South means தெற்கு. தெற்கு, உங்களுக்கு தெரிஞ்சா போதும், தெற்கு ராஜ்யத்துக்குள்ள சேர்ந்த ரெண்டு கோத்திரம் யூதா, பெஞ்சமின். இவங்க ரெண்டு ஜாதி உள்ள ஜனங்கள் பேர் தான் யூதர்கள். அப்போ மேல இருக்க 10 பேர் என்னது? இஸ்ரேல். புதிய ஏற்பாடுல அவங்க வந்து சமாரிட்டன்ஸ், சமாரியார்கள் சமாரியர்கள். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக் நம்ம அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படித்த பகுதி, அதாவது Matthew 15:21-28ல இதுதான் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஒரு சமாரியர்கள். புறஜாதி ஜென்டைல், அதாவது யூதர்கள் யூதர்கள் அல்லாத ஒரு ஜனங்கிட்ட ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லும்போது Matthew chapter 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே? Yes. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த 20வது வசனம் வரைக்கும் அந்த Matthew 2:2 வந்து அப்ளிகபிளா இருக்கு. அங்க வரைக்கும் வந்து ஆண்டவர், இது வந்து 32 AD நடந்த ஒரு விஷயம். அங்க வரைக்கும் ஆண்டவர் வந்து யூதர்கள் தான் போய் எல்லாம் பண்றாரு. இந்த ஜென்டைல் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் வந்து மதிக்கிறதே இல்லை. ஸோ இந்த விடாமுயற்சி இங்கே என்ன வருது, என்ன அந்த கான்செப்டுக்கு இங்கே என்ன விஷயம் இருக்குன்னா, ஒரு லேடி வந்துட்டு ஒரு அம்மா, ஒரு தாய், இந்த தாய் பாசம்னு சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப வந்து கடுமையான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுல வந்து இவங்க அந்த அம்மா வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு இடத்துக்கு கடந்து செல்லும் போது அவங்க முதல் முறையா அவரை இன்டரப்ட் பண்றாங்க. இன்டரப்ட்னா என்ன தெரியுமா? டிஸ்டர்ப். அந்த டிஸ்டர்ப் தமிழ்ல என்ன? குறுக்கால வருது. இல்ல, தொந்தரவு. நீங்க பைபிள்ல எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்துட்டு வசனத்தை பேசுறதா வந்திருப்பாரு. நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் வந்து அவர்கிட்ட இருந்து அந்த ஹீலிங் வாங்கியிருப்பாங்க. பெத்தஸ்டா பூல்ல கூட அவர் நடந்து போகும்போது ஒருத்தர் தாவீதின் குமாரனே, ஸோ அவர் இன்டரப்ட் பண்றாங்க. இன்டரப்ட் பண்ற நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, சரின்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு அவர் பக்கம் திரும்பி அவங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்தாரு. அதே போல தான் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எத்தனை பேர் நம்மள ஒரு சின்ன விஷயம் ஒருத்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து கோவம் எல்லாருக்கும் வரும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் கடைக்கு போனா ஆனா இது கொடுங்கன்னு கேட்க மாட்டேன், சைலண்டா போய் நின்று போயிட்டாங்க. அவன் பார்த்து எனக்கு கொடுக்குறவங்க சைலண்டா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, எனக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நாம என்ன திரும்பி முந்திக்கின்னு வந்துட்டு முட்டை கொடுங்க, பிரெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக நிற்பேன். 10 முறையில் 7 முறை வந்து கரெக்டாக வந்து வந்துடும், பார்த்துருவாங்க. சில டைம் 3 முறை, 10ல் 3 முறை வந்துட்டு அவங்களுக்கு மதிக்கவே மாட்டாங்க, நம்ம சும்மா நின்றுருவாங்க. அப்போ என்ன வரப்பாருங்க ஒரு கோபம், உன் கடை இல்லைன்னா 100 இன்னொரு கடை. ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு முட்டை பிரெட்டுக்கே நம்ம வந்துட்டு கோபம் வரும். முட்டை பிரெட்டுக்கு கோபம் வர எங்களுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் கடுமையான ஒரு சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்கள் பெற்றோர்கள் இல்லை உங்கள் பசங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு செம்ம ஜுரம் 105, 104 ஜுரம் அடிக்கும்போது
அந்த நர்ஸோ அந்த டாக்டரோ பார்க்கலன்னா அவன் கெதி இனாச்சு. சேகரு இந்த உலகத்தின் காரியங்கள் உள்ள நம்ம இந்த விஷயங்கள் நம்ம கோவப்படுற போது ஆண்டவர் இதை எப்படி டீல் பண்றாருன்னு பார்க்கணும். 3 1 2 3 3 நம்பர் போட்டுக்கணும். ஒரு வேலை எழுதுறீங்கன்னா இல்லைன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ரிஜெக்ஷன், இந்த ரிஜெக்ட் நான் தமிழ்ல என்ன சொல்லுங்க? ரிஜெக்ட் இது வார்த்தை நிராகரிப்பு. நல்ல வார்த்தை. எல்லாருக்கும் வந்து பிடிக்காத ஒரு வார்த்தை நிராகரிப்பு. எல்லாருக்கும் வந்துட்டு எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். டிக்கெட் புக் பண்ணா டிக்கெட் புக் ஆகணும். ரேஷன் கடைக்கு போனா சீக்கிரம் வாங்கி வந்துடணும். சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போவோம். சர்க்கரை இல்லைன்னு சண்டை போட்டு நான் தான் ரேஷன் கடைக்கு இவங்க யாரும் வரமாட்டாங்க. அனுபவம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க, ரிஜெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு தைரியமா எடுத்துப்பாங்க. சில பேர் எவ்வளோ பேர் லவ் ஃபெயிலியர்னால இல்லை கணவன் மனைவி ஒரு மேரேஜ் ஃபெயிலியர்னால எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன இல்லை நீங்கள் நிறைய டைம் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா வந்து ஃபோன் கொடுக்கலன்னா பசங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவனுக்கு 12-13 வயசு உனக்குன்னா சூசைடாங்க. ஆனால் அப்பா அம்மாவே போடுறது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போட்டு அதான் சொன்னா இவருக்கு இதுல 2 பேர் என்னை விடாமுயற்சி பண்ணி நிறுத்திட்டாங்க. ஏரியால சுத்தும் போது ஏதாவது ஹெல்மெட் போடாம சுத்தாதீங்க, ஹெல்மெட் போட்டு சுத்துங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு யாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து யார் நீ யார என்ன ரிஜெக்ட் பண்றது, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ற பாருன்னு சொல்லிட்டுனா. ஸோ இந்த தாய் வந்து இந்த இடத்துல ரொம்ப அவங்க கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. நம்பர் 1 முதல் நிராகரிக்கப்பட்ட சுச்சுவேஷன் வசனம் 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இதுல 2 விஷயம் அந்த வசனத்துல அந்த அம்மா சொன்ன விஷயம். ஒன்று வார்த்தையில 2 விஷயம். முதல் வார்த்தை ஆண்டவரே, 2வது வார்த்தை. இந்த 2 வார்த்தை கேட்ட ஆண்டவர் முன்னாடி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டாரு. இங்க ஆண்டவரும் கூப்பிட்டாச்சு, தாவீதின் குமாரனும் கூப்பிட்டாச்சு. அதுக்கு என்ன பண்றாரு 23 அவருக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதுக்கு ரிப்ளையாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பனா ஆண்டவர் வந்து அந்த கானானிய ஸ்திரீ ஜென்டைல் புறஜாதி பெண்ணை கேவலமா பார்த்தாரா? கேவலமா பார்த்தாரா? ஆமாவா? கரெக்ட். அவர் அந்த நேரத்துல அவரோட குறிக்கோள், அவரோட நோக்கத்துக்காக தான் அவர் வந்திருக்காரு. அப்போ இந்த அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் புறஜாதி. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கும் வந்துட்டு கேவலமா பார்க்கிறாரா? உங்களுக்கு இந்த வசனம் பார்த்தது என்னன்னு தோணும்? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே தான். உம்மன் நாமத்தை இந்த பாட்டெல்லாம் பாடும்போது இந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மளையே ரிஜெக்ட் பண்ணும். அப்போ ஒரு பார்ஷியல் கார்டு தான், ஒரு பார்ஷியாலிட்டி உள்ள ஒரு ஆண்டவர் தான். அப்படியா? 2 23b அதாவது 23 அந்த செகண்ட் பார்ஷன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பணும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். 24 அதற்கு அவர், காணாமல் போன ஆண்களாகிய
இந்த இடத்த யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க? சீஷர்கள். சீஷர்கள். ஆண்டவர் குழு கூட இருக்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க? ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அங்கே கத்திட்டு இருக்காங்க, அந்த இதை கொஞ்சம் பார்ப்பா ப்ளீஸ், கொஞ்சம் அமுச்சு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வேலை நீங்கள் வந்த வேலை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறது, நம்மளுக்கு கத்திட்டு இருக்காங்க, அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்போனா அந்த அம்மா தடவை ரிஜெக்ட் ஆனதும் கத்திட்டே இருக்காங்க, மீண்டும் 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 கத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த செகண்ட் ரெக்கமெண்டேஷன், ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன்ல என்ன ஆகுது? அவருக்கு மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மீண்டும் அவள் நிராகரிக்கப்படுகிறார். செகண்ட் 2 times, 2 தடவை ரிஜெக்ட். நாம ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணாலே ஓடுறது, நம்ம 2 தடவை நம்மளை வந்து வராத, நீ கிட்ட வராத, நீ வேண்டாம் எனக்கு சொல்லணுமோ, நம்மளுக்கு வந்துட்டு அந்த 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 ஈகோ என்ன சொல்லும்? ஈகோ என்ன சொல்லும்? என்ன சொல்லும் அது நம்மளுக்கு? ஈகோ. ஏன் அங்க மரியாதை இல்லாத இடத்துல நீ ஏன் இங்க இருக்க? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்றாங்க? அவள் வந்து 25 அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், "மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிகளை தின்னுமோ என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. 26ல முறையை ரிப்ளை பண்றாரு. அதுவும் என்ன ரிப்ளை பண்றாரு? அந்த பிள்ளைகள் யாரு? யூதர்கள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து முதல் தடவை ரிப்ளை பண்றாரு. ரிப்ளைல என்ன சொல்றாரு? உன்னை நாயின்றார் ஆண்டவர். முதல் தடவையும் அடி வாங்கியாச்சு, 2வது தடவையும் அடி வாங்கியாச்சு, 3வது தடவை அடி வாங்கினது இல்லாம கெட்ட வார்த்தையும் திட்டு வாங்கியாச்சு. அப்போ நீயும் நானும் நாயா? நம்ம நாய்களா? அந்த நாய் கூட கடிக்கும் ஒரு நாள். அது எல்லா டைமும் கிடையாது. மனுஷனை விட நன்றி விட நாய் கடி. அப்ப நாய் கடிக்க கூடாதுல்ல? கடிக்கும். 3 முறையும் அவர் வந்துட்டு ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போது ஒரு முறை ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை என்ன சொல்றாரு? நீ நாயின். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஸோ அவங்க அந்த ஒரு டெஸ்பரேஷன், அந்த ஒரு தாழ்மை இல்லை, தாழ்மை கரெக்ட், தாழ்மையில அந்த ஒரு ஐயோ எனக்கு வேண்டே வேணும், அந்த ஒரு டெஸ்பரேட்ல இருப்பாங்க பாருங்க. அடம் பிடிக்கிறது விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சியில என்ன நீ என்னன்னா சொல்லான்றது? அதுதான் என் தேவை எனக்கு வேண்டும். அதற்கு இயேசு 28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவளுக்கு அது நடந்துச்சு. இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம். இப்போ இந்த வசனம் முடியும் போது 28 முடியும் போது அவர் வந்துட்டு ரோமர் 10 12 13
10:12 to 13. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யசம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். Amen. ஆமென். இதுல யூதனும் இல்ல கிரேக்கனும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக. ஹalleluya. ஸோ நம்ம ஒரு சில டைம்ல ப்ரேயர் பண்ணும்போது, ஒரு விண்ணப்பம் கேட்கும்போது நிறைய டைம் நம்மளுக்கு பதில் கிடைக்காது, நிறைய டைம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணக்கூடாது. விடாமுயற்சி விடாமுயற்சி. ஜெபத்தை அவர் சொன்னாரு பாருங்க, 1/2 மணி நேரம் ஜெபத்தை 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபத்தை 2 மணி நேரம். விடாமுயற்சி. 23 மணி நேரம் ஜெபத்தை. 24 மணி நேரம் ஆகி. இது ரொம்ப கஷ்டம். சும்மா உக்காந்துட்டு மைக்ல பேசுறதோ இல்ல அங்க உக்காந்து கேட்கறது ரொம்ப ஈஸி. நான் வந்து 3 hours ப்ரேயர் பண்றேன், 4 hours ப்ரேயர் பண்றேன். மென்டலி அது பாசிபிள் கிடையாது. நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போவோம். 3 hour இங்க பேசும்போது கூட சண்டே சர்வீஸ்ல நம்ம இல்லாத நம்ம மைண்ட் நம்மளால ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம அந்த எண்ணம் இருக்கு பாருங்க நம்ம மனசுல, அந்த அம்மாவோட எண்ணத்தை தான் கடவுள் பார்த்தாரு தவிர அவர் சும்மா அப்படி இன்சல்ட் பண்ணி பார்த்தார். நம்ம ஆண்டவர் நம்ம பின்னாடி அவங்க வருவாங்களான்னு சொல்லி ஒரு யோசனை, ஒரு செக்கிங் மாதிரி. நம்ம விசுவாசம் கூட ஆண்டவர் அப்பப்போ கொஞ்சம் அப்படி டெஸ்ட் பண்ணுவார். அவருக்கும் ஆசை இல்லை நம்மளை வந்துட்டு வெறும் அற்புத அடையாளக்காக மட்டும் தேடாம என்ன தேடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறாரு. இந்த ஜீவ புத்தகத்துல இது ஒரு ஸ்டோரி இருக்கு. ஜீவ புத்தகம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து ஒரு அமெரிக்கன் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ரைட்டர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லி அவர் வந்து ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. இந்த ஜீவ புத்தகத்துல இல்லாம எழுதியிருக்கு. அப்போ நம்ம வந்து இன்னத்துக்கு கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், அதான் ஆல்ரெடி எழுதியிருக்கு, நாம என்ன பண்ண போறோம் எல்லாருன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, அந்த புத்தகத்துல ஒரு சில பேஜ் ஆண்டவர் காலியா வச்சிருக்காராம். அதுல தலைப்பு என்ன தெரியுமா இருக்கு? என் மகன் பிரபு விண்ணப்பம் செய்த ஆசைப்பட்டபடியால் சொல்லிட்டு ஃபுல் காலி. அந்த நேரத்துல என் மகள் அம்மா ஆசைப்பட்டபடியால் அந்த பேஜ் காலியா வைக்கிறார் ஆண்டவர். ஒரு சில பேஜ் அந்த கட்ட அந்த பார்ட் ஆஃப் லைஃப்ல நம்ம என்ன ஆசைப்படுறோமோ ஆண்டவர் அதை விட்டு எழுதுறாங்க. இது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த ஃப்ரீ வில், அதாவது நம்மளுக்கு வந்து உண்மையாக வந்து அந்த ஃப்ரீ வில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு ஆன்சர் அது. ஸோ விடாமுயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் நல்லா லைட்ல இருக்கும், 17,000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு லைட் பல்ப் கண்டுபிடிக்கிறது. 1 இல்லை 2 இல்லை, 17,000. 16,995 ஸ்டாப் பண்ணியிருந்தா இன்னைக்கு கரண்ட் இல்லை, லைட் இல்லை நம்மளுக்கு. அந்த 5 முறை எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணதுனால தான் நம்மளுக்கு லைட். அதே போல் நாமளும் ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஏதாவது சோர்வு வந்தால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்காம நாய்களாக இருக்கிற ஆண்டவரை பரவாயில்ல, அந்த நாய் உன் பாதத்துக்கு கீழே இருக்கிற நாயாக இருக்கிற இந்த வசனத்தை